கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் எல்லாம் சபையோராய் கூடி தேவனை ஆராதித்து அவருடைய வார்த்தையை நாம் பார்க்கிறதுக்கு கர்த்தர் இன்றைக்கும் நம்மளுக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அதற்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக செல்லுவோம். ஆண்டவரே பிதாவே, ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உம்முடைய இரக்கம் எவ்வளவு பெரியதாய் இருக்கிறது. அப்பா, நீர் எங்கள் மேல் பாராட்டுகிற உம்முடைய அன்பு எவ்வளவு அளவில்லாததாய் இருக்கிறது. ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சத்தியமாகிய உம்முடைய வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சத்திய ஆவியானவருக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஜீவ வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்து எங்கள் மத்தியிலே இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், உம்முடைய வாக்குத்தத்தங்களுக்காக, உம்முடைய வார்த்தையின் மூலமாக அப்பா நீர் எங்களுக்கு வெளிப்படுத்த வைத்திருக்கிற உன்னதமான காரியங்களுக்காக ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வேக தேவனே, நீர் என்னுடைய மனக்கண்களை திறப்பீராக. எங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை ஆண்டவரே நீர் தாரும். வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்ளும், சத்தியத்தின் வெளிப்பாட்டை நாங்கள் பெற்று, நாங்கள் அதை ருசித்து, நாங்கள் அதை அறிந்து, நாங்கள் அதை உணர்ந்து கொள்ள எங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நீர் நடத்தும். ஆண்டவரே, உடைய கரத்திலே எங்களுடைய மனங்களையும் இருதயங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம், ஆமென். கிறிஸ்துவுக்குள்ளாக உயிர்த்துள்ளோம், அலைவ் இன் கிரைஸ்ட் அப்படிங்கிற சத்தியத்தை நாம் பார்க்க தொடங்கினோம். எபேசியர் புத்தகத்தை தான் நம்ம முதல்ல இருந்து வாசித்து தியானித்து கொண்டு வருகிறோம். எபேசியர் புத்தகத்துடைய இன்ட்ரோடக்ஷன் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? எபேசியருக்கு எழுதின இந்த நிருபம், இதை எழுதியவர் அப்போஸ்தலராகிய பவுல். அவருடைய பேக்ரவுண்டை பற்றி பார்த்தோம். இந்த எபேசு பட்டணம் எப்படிப்பட்டது, அதோடைய ஆவிக்குரிய ஸ்ட்ரக்சர், அந்த பட்டணத்தில் எப்படி இருந்தது, அந்த காரியங்கள் எப்படி இருந்தது, அது எப்படிப்பட்ட பட்டணமாக இருந்தது, அதெல்லாம் நாம் பார்த்தோம். பின்பு பவுல் எப்படி 2 முறை அங்கே ஊழியத்துக்காக சென்று ஒரு பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தி ஒரு மிகப்பெரிய ஊழியத்தை அங்கே செய்து அந்த பட்டணமே வந்து பார்க்கும் விதமாக கர்த்தருடைய நாமத்தை அவர் உயர்த்தி அங்கே எப்படி அவர் ஊழியம் செய்து விட்டு வந்தார். அதுக்கப்புறம் எப்படி கொஞ்ச நாள் கழித்து அவர் வந்து சிறையிலே அடைக்கப்பட்டார். அவர் எப்படி சிறையிலிருந்து இந்த நிருபத்தை வந்து எபேசு பட்டணத்தாருக்கு அவர் எழுதினார். இது அப்போஸ்தலர் பவுல் அவர்களுடைய சிறை நிருபங்களிலே இது ஒரு நிருபமாக இருக்கிறது. 1வது வசனத்திலிருந்தே வாசிக்கிறேன். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவிலே கிறிஸ்து இயேசுக்குள் விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறது. தேவனுடைய சித்தத்தினாலே அவர் அப்போஸ்தலனாக இருக்கிறேன்னு சொல்கிறாரு. விசுவாசிகள் எபேசுவிலே கிறிஸ்து இயேசுக்குள் விசுவாசிகளாக இருக்கிற பரிசுத்தவான்கள். அப்போ விசுவாசிகளை, பிலீவர்ஸை, கிறிஸ்தவர்களை 3 டைட்டில் சொல்லி டிஸ்கிரைப் பண்ணுறாரு, விவரிக்கிறார். இயேசுக்குள்ளே இருக்கிறாங்க, விசுவாசிகளாக இருக்கிறாங்க, ஆங்கிலத்தில் ஃபெய்த்ஃபுல் அப்படின்னு வருது, உண்மை உள்ளவர்கள் அப்படின்னு. அப்புறம் பரிசுத்தவான்களாக இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது மூலமாக அவர்கள் பரிசுத்தவான்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இப்போ நாமெல்லாம் பரிசுத்தவான்கள் ஏன் அப்படின்னா நம்ம பார்த்தோம். பரிசுத்தவான்கள்னும் போது செட் அப்பார்ட் பீப்புள், பிரிக்கப்பட்டவர்கள், பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். நாம் தேவனுடையவர்கள்னு அவர் நம்மளை பிரித்து எனக்காக வேணும் அப்படின்னு அவர் பிரித்து நம்மளை எடுத்துக்கிட்டதுனால நாம் பரிசுத்தவான்களாக இருக்கிறோம். அப்போ இயேசுவை விசுவாசித்து மறுபடியும் பிறந்த ஒரு விசுவாசையும் கர்த்தருடைய பார்வையிலே பரிசுத்தவானாக இருக்கிறார். 2வது வசனம். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிருபையும் சமாதானமும் யார்கிட்ட இருந்து வருது? பிதாவாகிய தேவனிடத்திலிருந்தும் இயேசு கிறிஸ்துவனிடத்திலிருந்தும் வருது. நம்ம போன வாரம் பார்த்தோம் எப்படி இந்த கிருபையும் சமாதானமும், இந்த கிருபையும் சமாதானமும் எப்படி நம்முடைய கிறிஸ்தவ உபதேசத்திலே, போதிலே கிறிஸ்தவ விசுவாசத்திலே ரொம்ப ஒரு அடித்தளமான காரியங்களாக இருக்குது. இப்போ கிருபை குறித்து பார்த்தோம். கிருபை என்பது தகுதியற்றவர்களுக்கு தேவன் காண்பிக்கிற தயவு. இப்போ எந்த அளவுக்கு தகுதியற்றவர்கள்னு பார்த்தோம் இல்லைங்களா? மனுஷன் எப்படி அவனுடைய விழுந்து போன நிலையில் அவன் பாவியாக இருக்கிறான்னு சொல்லும் போது அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்னா தேவனுடைய சத்ருவாக இருக்கிறான், தேவனுக்கு எளிமையாக இருக்கிறான். யோசிச்சு பாருங்க, நாம் அவருக்கு சத்ருக்களாக இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து நமக்காக வந்து மரித்தார்.
தேவனுக்கு மனுஷன் எதிரியா இருக்காங்க. தேவனை தெரியாதவன் மட்டும் கிடையாது. அவன் ஏதோ பாவத்தில் விழுந்து கடவுளுக்கு பிடிக்காத காரியத்தெல்லாம் வாழ்க்கையில் செய்துடுறான் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. அவன் தேவனுக்கு சத்ருவாக இருக்கிறான். அப்படி தேவனுக்கு சத்ருவாய் இருக்கிறோம். ஏதோ நம்ம இங்கேருந்து நானே எல்லாம் செய்து செய்து பெட்டர் ஆகிடுவோம்னு நினச்சிக்கிறான். ஆனால் எதுவுமே மாறப்போகிறது கிடையாது. மனுஷன் அவனை எப்போவுமே பெட்டர் ஆக்கவே முடியாது. அப்படி ஒரு மாயமான ஒரு நம்பிக்கை, ஒரு டிசப்ஷனுக்குள்ளே, ஒரு வஞ்சனைக்குள்ளே மனுஷன் அகப்பட்டு கொண்டு இருக்கிறான். அவன் ஏன் இப்படி இருக்கான்னு தெரியாது, எதுக்காக இங்கே இருக்கான்னு தெரியாது, அவனோட வாழ்க்கை அவனோட நிலைமை ஏன் இப்படி இருக்குன்னு தெரியாது, இதுலேருந்து எப்படி விடுபடணுங்கிறதும் தெரியாது. ஆனால் இந்த நிலைமையிலேயே தேவனுக்கு சத்ருவாக இருக்கிறான். கடவுள் சொல்கிற சொல்யூஷனையும் நான் ஏற்றுக்க மாட்டேன். ஏன்னா நான் தான் என் வாழ்க்கையோட கடவுள். நான் என்ன நினைக்கிறேனோ அதை தான் நான் செய்வேன். இப்படிப்பட்ட ஒரு நிலையை தான் வேதம் சொல்கிறது. தொலைந்து போனவர்களாக இருக்கிறோம், சத்ருக்களாக இருக்கிறோம். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற மனுஷனை வந்து இறங்கி அவனுடைய லெவலுக்கு வந்து அவன் இருக்கிற இடத்துல வந்து நீ இதெல்லாம் செய்து மேலே வா அப்படின்னு சொல்லாம அவன் இருக்கிற நிலைமையில வந்து அவனை குனிஞ்சி அவனை தூக்கி அவனை சந்திப்பது தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவினுடைய கிருபை. இதுதான் கிறிஸ்தவர்களாகிய நாம் விசுவாசிக்கிற கிருபை. இதுதான் கிருபை, கிரேஸ். கிருபையும் சமாதானமும் இப்போ ரெண்டும் பார்க்குறோம் இல்லைங்களா? ஒரு காயினோட ரெண்டு சைடு மாதிரி. கிருபை இருக்குது, சமாதானம் இருக்குது. சமாதானம் எங்கே இருக்குது? கிருபை இல்லாமல் சமாதானம் கிடையாது. முன்னாடி கிருபை தான் வருது. அப்போ நம்ம பார்த்தோம் லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம், இயேசு கிறிஸ்து பிறந்தப்போ எப்படி பூமியிலே சமாதானமே தேவ தூதர்கள்லாம் வந்து தேவனை துதித்து பாடினார்கள். அப்போ பூமியிலே சமாதானம் அப்படின்னு சொல்லும் போது இயேசு கிறிஸ்து பிறந்ததுனால இந்த உலகத்தில் அப்படியே எல்லாரும் ரொம்ப அப்படியே சமாதான ஆளுங்களாக ஆகி அப்படியே ரொம்ப சூப்பரமாக இந்த உலகமே அப்படியே சமாதானம் ஆயிடுச்சு இயேசு கிறிஸ்து பிறந்தனால அப்படின்னு இல்லை. இது எந்த சமாதானத்தை குறிக்குதுன்னா, இயேசு கிறிஸ்து மூலமாய் மனிதனுக்கும் தேவனுக்கும் ஏற்படுகிற அந்த சமாதானம். இப்போ இந்த தேவனுக்கு சத்ருவா இருந்தான் பாருங்க இந்த மனுஷன், அவனை ஒப்புரவாக்குதற்கு ரெக்கன்சைல் பண்ணுறதுக்கு, அதுதான் பிப்ளிக்கல் பீஸ். அதாவது ஒரு ஹாஸ்டைலாக இருந்த சத்ருக்களாக விரோதிகளாக இருந்தவங்க மறுபடியும் மனம் மாறி மறுபடியும் ரெக்கன்சைல் ஆகிறது, ஒப்புரவாகிறது. அப்போ இந்த சத்ருவாக இருந்த மனுஷன் மறுபடியும் தேவனோடு ஒப்புரவாக வேண்டும். தேவனோடு அவனுக்கு சமாதானம் கிடைக்க வேண்டும், சமாதானம் அவனுக்கு உண்டாக வேண்டும். பீஸ் வித் காட், தேவனிடத்தில் அவனுக்கு சமாதானம் உண்டாக வேண்டும். அந்த சமாதானத்தை உண்டு பண்ணதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனிதனாக பிறந்தார். அப்போ தேவனோடு மனிதனுக்கு சமாதானம் உண்டாகும் போது, அவன் உள்ள மாறும்போது அவனுக்குள்ளாக அந்த சமாதானம் வருகிறது இல்லைங்களா? எத்தனை மனிதர்கள் அவர்களுக்குள்ளேயே சமாதானம் இல்லாமல் இருக்கிறோம். நான் அப்படி இருந்த ஆளு தான். ஏன்னா சமாதானம் ஒன்றே எனக்கு இல்லை அப்படின்னா என்னன்னே தெரியாது. அது என்கிட்ட இல்லாத போது நான் அதில் எப்படி ஜீவிக்க முடியும்? மனுஷனுக்குள்ள எப்போ சமாதானம் வரும்னா, அவன் தேவனோட ஒப்புரவாகி தேவனோட அவன் சமாதானத்தில் இருக்கும்போது மட்டும்தான் மனுஷனுக்கு உண்மையான சமாதானம் உண்டாகும். அப்போ தேவனோடு எனக்கு சமாதானம் உண்டாகும் போது எனக்குள்ளேயும் ஒரு சமாதானம் வந்து உண்டாகிறது. எந்த குற்ற உணர்வும் இல்லாமல், ஆக்கினை தீர்ப்பு இல்லாமல், காண்டம்னேஷன், கில்ட்டு, பெயின், பயம், எல்லாத்து குறித்த பயம், இதெல்லாம் வந்து எடுத்து போட்டு ஒரு தேவ சமாதானம் நம்ம பார்த்தோம், ஷலோம் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா? கிருபையும் சமாதானமும். ஷலம்ங்கிறது யூதர்கள் பயன்படுத்துகிற கிரீட்டிங் வார்த்தை. கிருபைங்கிறது கிரேக்கர்கள் பயன்படுத்துகிற ஒரு கிரீட்டிங் வார்த்தை. அது ரெண்டுத்தையும் சேர்த்து கிறிஸ்து இயேசுக்குள் யூதரும் இல்லை கிரேக்கரும் இல்லை எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு இருக்கிற அந்த தடையை, அந்த நடுவில் இருக்கிற மத்தியில் இருக்கிற பிரிக்கிற அந்த சுவரை அவர் இடித்து ஒரே புதிய மனுஷனாக ஆக்கினார் அப்படின்னு சொல்றார் போக போக எபேசியரில். அவரே நம்முடைய சமாதானக்காரனராகி அப்படிங்கிறார். அவர் தான் நம்மளுடைய சமாதானம். ஹீ ஹிம்செல்ஃப் இஸ் ஆர் பீஸ். அப்போ தேவனிடத்தில் சமாதானம் பெற்று நமக்குள்ளாக அந்த சமாதானத்தை நம்ம வைத்து நம்ம வாழும்போது மற்றவர்களோடையும் நம்மளுக்கு அந்த சமாதானம் உருவாகிறது. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்னப்படுவார்கள். அப்போ இந்த சமாதானம் என்ன சமாதானம்னா, நான் சொன்னேன்ல, இது என்னமோ அப்படியே நடந்துட்டு போட்டோம், எனக்கு அவனை பிடிக்கல, இது நடக்கல, அப்படி இருக்கல அப்படின்னு இன்டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது கிடையாது. ஆக்டிவாக போய் மற்றவர்களை தேவனோடு ஒப்புரவாக்குதல். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து மூலமாய் கர்த்தரை அறியாமல் இருக்கிறாங்களோ அவங்க கிட்டெல்லாம் போய் தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் சமாதானத்தை கொடுப்பார், இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இது செய்திருக்கிறாருன்னு சொல்லி அவங்கள தேவனோட ஒப்புரவாக்குறோம் பாருங்க. அதை அந்த ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாருன்னு பவுல் சொல்றார். ஆல்ரைட். அப்போ இந்த சமாதானம்
என்பது எந்த ஒரு குறையும் இல்லாமல், எந்த ஒரு தாட்சியும் இல்லாமல் எல்லாவற்றிலும் நிறைவாய் இருப்பது. இதை நம்ம போன வாரம் பார்த்தோம். இப்போ அடுத்த வசனத்துக்கு வரும். 3ஆம் வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவன், God and the Father of our Lord Jesus Christ. அவர் ஆரம்பிக்கும் போதே பவுல் இந்த இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவன், God the Father, அந்த பிதாவை தான் துதித்து ஆரம்பிக்கிறார். அவரை தான் முதல்ல பிளஸ் பண்றாரு. Blessed be the God and the Father of the Lord of our Lord Jesus Christ அப்படிங்கிறார். ஏன் அப்படின்னா இந்த பிதா தான் எல்லாவற்றையும் ஆரம்பிக்கிறவராக இருக்கிறாரு. அவர் தான் இந்த இங்கே சொல்லியிருக்குதுங்களா, இந்த சகல ஆசீர்வாதத்தினால் நம்மை ஆசீர்வதித்தவர் அவர் தான் கிறிஸ்துவுக்குள்ளே நம்மை சகல ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதித்திருக்கிறார். அவர்தான் ஆரிஜின், அவர்தான் இனிஷியேட்டர், அவர்தான் துவக்கியவர். இந்த மாபெரும் மீட்பின் இந்த திட்டத்தை, இந்த உடன்படிக்கையை சித்தம் கொண்டு அதை பிளான் பண்ணி அதை துவக்கியவர் பிதாவாகிய தேவன். யோவான் 3:16 எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் இல்லைங்களா? அவிசுவாசிகளுக்கு தான் தெரியும். God so loved the world. தேவன் தம்முடைய ஒரே குமாரனை தந்தருளி நாம் அழிந்து போயிடாமல் நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இன்னொரு இடத்துலையும் வாசிக்கிறோம், நமக்காக தம்முடைய சொந்த குமாரனையை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி அப்படின்னு வாசிக்கிறோம். அப்போ பாருங்க, சில நேரத்தில் இயேசு தேவனுடைய கோபாக்கினிலிருந்து நம்மை காப்பாற்றுகிறார், நம்ம ப்ரொடெக்ட் பண்ணாரு, நம்ம ரட்சிக்க வந்தாரு, நம்ம சேவ் பண்ண வந்தாரு. ஜீசஸ் சேவ்ஸ் அஸ் ஃப்ரம் த ராத் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லும் போது அது ஒரு இன்கம்ப்ளீட்டாக இருக்குது பாருங்க. உண்மைதான். ஏன் அப்படின்னா அது ஏன் இன்கம்ப்ளீட்னா, த ஃபாதர் வாஸ் த ஒன் ஹூ ஆக்சுவலி சேவ்ஸ் அஸ் ஃப்ரம் த ராத் தட் ரிசல்ட்ஸ் ஆஸ் அ கான்சிக்வன்ஸ் ஆஃப் த சின், த பெனல்டி ஆஃப் சின். பாருங்க, பிதாக்கு நம்ம அழிந்து போறது அவருக்கு சித்தம் கிடையாது. பாருங்க, ஏன் இந்த பாவத்தின் மூலம் மரணம் வந்தது. இந்த மரணம் மனுஷருக்குள்ளே பிரவேசித்து அதோட பெனல்ட்டி பாருங்க, மனுஷன் வருவித்த இந்த காரியத்தோட பெனல்ட்டியா அவன் அந்த நித்திய ஜீவன் இல்லது நித்திய ஆக்கினை அப்படின்னு நம்ம சொல்லும்போது அது கடவுள் நம்மளுக்காக ஆசைப்படுறது கிடையாது. பாருங்க, பிதா நமக்காக ஆசைப்படுகிற காரியம் ஒன்றும் கிடையாது. அவர் அங்கே உட்காந்துட்டு எப்போ இவன் மாட்டுவான், எப்போ இவனை தூக்கி நம்முடைய கோபாக்கினை போட்டு அவனை தூக்கி நரகத்தில் போய் தள்ளி அவனை அக்னியில் போட்டு அவனை சுட்டெரிக்கணும் அப்படின்னு அவர் அப்படி உட்கார்ந்துட்டு இல்லை. He was the one who initiated the salvation. அவர் தான் அவருடைய குமாரனை நமக்காக ஒப்பு கொடுக்கிறாரு. அவர் தான் இந்த திட்டத்தை போடுறார். அவர் தான் தம்முடைய குமாரனை இப்போ பாருங்க, நம்ம மனிதர்களாக இருக்கிறோம். நம்ம we are imperfect beings இல்லைங்களா? நம்ம ஒரு காரியத்தை கஷ்டம் அனுபவிக்கிறனாலும் நம்ம அனுபவிச்சிடுவோம். ஆனால் அந்த கஷ்டத்தை நம்ம பிள்ளைக்கு கொடுக்கணும்னா ஒத்துக்க மாட்டோம். எத்தனை பேர் சொல்கிறீங்க அப்படி? என் பிள்ளை கஷ்டப்பட வேணாங்க, நான் கஷ்டப்பட்டுக்கிறேங்க, என் குழந்தை கஷ்டப்பட வேணாம், என் பிள்ளை ஐயோ வேணாம், என் பிள்ளைக்கு அந்த கஷ்டம் வேண்டாம், நான் பாரு எதுவாக கொடுக்குறதுனாலும் நீங்கள் எனக்கு கொடுங்க, நான் ஏற்றுக்கிறேன். அப்போ இந்த பிதாவினுடைய அன்பு எப்பேற்பட்ட அன்பாக இருந்தால் அவர் பரிபூர்ணமான, அவரை எப்போவுமே அவருக்கு டிசபே பண்ணாத, எல்லாவற்றிற்கும் அவருக்கு கீழ்ப்படிந்த ஒரு பர்ஃபெக்டான ஒரு சன்னை அவர் நமக்காக அவர் ஒப்பு கொடுத்தார். பாருங்க, வேதம் சொல்லுது புதிய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாணத்தின் the curse of the law அப்படிங்குது, நியாயப்பிரமாணத்தின் சாபம். அப்போ இந்த பாவம் மரணம் என்கிற இந்த பிரமாணத்திலிருந்து கிறிஸ்துவுக்குள் நம்ம அந்த ஜீவன், அந்த த லா ஆஃப் த ஸ்பிரிட் ஆஃப் லைஃப் இன் கிரைஸ்ட் ஜீசஸ் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? அந்த பிரமாணம் நம்ம இந்த பாவம் மரணம் அப்படிங்கிற இந்த பிரமாணத்திலிருந்து நம்மை மீட்டு எடுத்துருக்குது. அப்படின்னா ஒரிஜினல் மனுஷனுக்கு வில்லன் கடவுள் இல்லைங்க. நம்மளுடைய வில்லன் இந்த பாவத்தினால உண்டாகிற இந்த விளைவான மரணம். இப்போ இதிலிருந்து நம்மை காப்பாற்றுவதற்காக பிதா, குமாரன், பரிசுத்தாவி, இந்த திரியேக தேவன் மூவரும் இணைந்து இந்த உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே
அவங்க 3 பேரும் இணைந்து நமக்காக இப்படி ஒரு ரட்சிப்பின் திட்டத்தை அவங்க லே அவுட் பண்ணி பிளான் பண்ணி வைத்திருக்கிறாங்க. அப்போ நம்ம பார்ப்போம், இந்த அதிகாரத்தை வாசித்து பார்த்தோன்னா பாருங்க, பிதாதான் இந்த உலக தோற்றத்துக்கு முன்பதாக கிறிஸ்துவுக்குள்ள நம்மை தெரிந்து கொண்டார். 4வது வசனம். அவர் தான் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். 3வது வசனத்தில் பார்த்தோம், அவருடைய சித்தத்தின் பண்ணி நாம சுவிகார புத்திரர் ஆகும்படி நம்மை முன்குறித்தார். 6வது வசனம், அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி நம்மளுக்கு இந்த மீட்பை உண்டு பண்ணி இருக்கிறார். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி அவர்தான் பிரியமானவருக்குள் he has accepted us in the beloved, பிரியமானவருக்குள் நம்மை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். 9:10 வாசித்தீங்கன்னா, according to his will according to his good pleasure, அதாவது தமக்குள் தீர்மானித்திருந்த தயவுள்ள சித்தத்தின் ரகசியம் இன்னதென்று, அதாவது his good pleasure பாருங்க, அவருக்கு பிளஷராக இருந்துச்சான். எது? நம்ம இப்படி மீட்டு எடுப்பது அவருடைய பிளஷராக இருந்தது. அதனால தான் பவுல் ஆரம்பிக்கும் போதே he explodes in praise, பிதாவை துதித்து ஆரம்பிக்கிறார். எங்கிருந்து எழுதுறாரு பாருங்க, சிறைச்சாலையில இருந்து எழுதுறார், பிரிசன்ல இருந்து எழுதுறார். பட் he can't help but burst forth in thanksgiving. அவர் இருக்கிறது சிறை, ஆனால் அவரால் கண்டெயின் பண்ண முடியல. அந்த சந்தோஷத்தையும் அந்த ஒரு நன்றி உணர்ச்சியும் அவரால் கண்டெயின் பண்ண முடியல. ஏன் அப்படின்னா, இங்கே அவர் மிஸ்ட்ரின்னு சொல்கிறாரு பார்த்தீங்களா, ரகசியம் சொல்கிறாரு பார்த்தீங்களா, அந்த ரகசியத்தின் வெளிப்பாட்டை பெற்றவர் பவுல். அந்த ரகசியத்தினுடைய அவர் இருதயம் பூரா இந்த மிஸ்ட்ரி, அதாவது இந்த உடன்படிக்கை, இந்த மீட்பின் உடன்படிக்கை, இந்த தேவன், இந்த அனாதி தேவன் இந்த உலக தோற்றத்துக்கு முன்பதாக இவ்வளவு நம்மளுக்கு ஒரு ஐஸ்வர்யத்தையும் ஆசீர்வாதத்தையும் இந்த ரிச்சஸையும் நமக்காக தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறாரே அப்படின்றத குறித்த ஒரு வெளிப்பாடு பவுலுக்கு உண்டாயிருந்தனால, அவர் இருதயம் பூரா அந்த வெளிப்பாட்டுனால நிரம்பி இருந்ததுனால, அவர் சிறைச்சாலையிலேருந்து எழுதினா கூட அவர் வாயை திறந்த உடனே முதல்ல அவருக்கு துதி தான் வருது. அப்போ ஏன் நிறைய கிறிஸ்தவங்களுக்கு வர்ஷிப்பு, ப்ரைஸ் வர்ஷிப் ஏன் அவங்களுக்கு ரொம்ப நல்ல மியூசிக் போட்டு அப்படி இப்படி அவங்கள கைத்தட்டுங்க, கையை தூக்குங்க இப்படின்லாம் சொன்னாதான் ஏன் அவங்களுக்கு பண்ண முடியுது அப்படின்னா, இன்னும் இருதயம் இந்த வெளிப்பாட்டினாலே நிறையவில்லை. இன்னும் அது புரியல, இந்த ரகசியத்தின் வெளிப்பாடு புரியலை. நம்ம எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு தேவன் அழைத்திருக்கிறார், எப்படிப்பட்ட காரியங்களை நமக்காக அவர் செய்திருக்கிறாரு, இது குறித்த அந்த ரெவலேஷன் நாலேஜ், வெளிப்பாட்டின் அறிவு, அதான் பவுலும் திருப்பி சொல்றாரு. இந்த அறிவு நமக்கு உண்டாகி இருக்க வேண்டும். என் ஜனம் அறிவு இல்லாமையினாலே சங்காரமாகிறது அப்படின்னு இருக்கு. இப்போ இந்த அறிவு நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இந்த வெளிப்பாட்டின் அறிவை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது பவுலை போல துதி ரொம்ப எப்பவுமே துதி தான் இருக்கும் வாயில. எந்த இடத்துல இருக்கிறோங்கிறது முக்கியம் இல்லை வாழ்க்கை உங்களை இப்போ எந்த இடத்துல வாழ்க்கை உங்களை வைத்திருக்கிறதுங்கிறது முக்கியம் இல்லை. உங்களுடைய இருதயத்தை நீங்கள் எதால் நிரப்புறீங்க? இந்த வெளிப்பாட்டின் அறிவினாலே நீங்கள் உங்கள் இருதயத்தை நிரப்பும் போது நீங்கள் செய்கிற துதி எப்பேற்பட்ட சூழ்நிலையிலிருந்தும் உங்களை தூக்கி எடுத்து உங்களை ரட்சிக்க, உங்களுக்கு ஜெயம் கொடுக்க வல்லமை உள்ளதாய் இருக்கிறது. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஆல்ரைட். அடுத்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் நம்ம பார்க்கலாம், மீதி இருக்கலாம் பார்த்து கடைசியில் நம்ம கிறிஸ்துவுக்குள் பார்க்கலாம். உன்னதங்களிலே அப்படின்னு சொல்லும்போது ஜான் ஸ்டாட் அப்படிங்கிற ஒரு வேத வல்லுனர் அவர் இப்படி சொல்றாரு. இட் இஸ் நீதர் ஸ்கை நார் கிரேஸ் ஆர் எனி ஹெவன், இட் இஸ் தி அன்சீன் வேர்ல்ட் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டி அப்படிங்கிறார். அதாவது தி அன்சீன் வேர்ல்ட் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டி, இந்த கண்களாலே பார்க்க முடியாத ஆவிக்குரிய ரியாலிட்டி. மொத்தம் இந்த நிறுவத்திலே, எபேசிய நிறுவத்திலே 5 முறை இந்த எக்ஸ்பிரஷன் வருது பாருங்க. உன்னதத்திலே, உன்னதங்களில் அப்படிங்கிற அந்த எக்ஸ்பிரஷன்ஸ். எபேசியர் 3:10, 6:12 இப்படி வருது. உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்கள் அப்படின்னு வருது அதிகாரங்களுக்கும். அப்புறம் வானமண்டலத்தில் உள்ள அப்படின்னு வருது. 1:21 வாசித்தீங்கன்னா, அவரை உன்னதங்களிலே அவருடைய வலது பாரிசத்தில், ஏசு எப்படி உன்னதங்களிலே பிதாவுடைய வலது பாரிசத்திலே உட்கார்ந்தார் அங்கே வருது.
அடுத்து 2:7 உன்னதங்களில் கிறிஸ்துவோடு கூட நம்மை உட்கார வைத்தார் அப்படின்னு இருக்குது பாருங்க, அங்கே வருது. அப்போ இந்த உன்னதங்களிலேன்னு சொல்லும் போது சிலர் என்ன நினச்சிட்றாங்க, இது வந்து பரலோகத்திலே எனக்காக வைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள், அதனால இது நான் பரலோகம் போனாதான் எனக்கு இது கிடைக்கும், இங்க இது வந்து எனக்கு கிடைக்காது. அப்போ நாம் இதை சரியாக விளங்கி கொள்ள வேண்டும். உன்னதங்களிலே அப்படின்னு சொல்லும் போது அந்த ஸ்பிரிட் ரெல்மை குறித்து சொல்லுது. இது எந்த எந்த இடத்திலே இந்த ஆசீர்வாதி இந்த கான்செப்ட் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் கான்செப்டா இருக்கு. இந்த ரட்சிப்பு, இந்த மீட்பு, இந்த ஆசீர்வாதத்தெல்லாம் நாம் இங்கே தானே பெற்றுக்கொள்கிறோம். இங்கே பெற்றுக்கொண்டாதான் நாம் பரலோகத்திற்கே போக முடியும். அப்போ இது எதை பற்றி சொல்லுகிறது அப்படின்னா, இது வந்து ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட்டஸ் பிகாஸ் ஆஃப் ரிடெம்ஷன். இந்த மீட்பினாலே உண்டாயிருக்கிற இந்த ஆவிக்குரிய ஒரு நிலை இல்லைங்களா, இந்த ஆவிக்குரிய நிலை குறித்து இது சொல்லுது. நம்ம உன்னதங்களே உட்கார்ந்துருக்கிறோம் அப்படின்னா இந்த மீட்பின் விளைவாக நமக்கு எப்படிப்பட்ட ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட்டஸ் கொடுக்கப்பட்டிருக்கு, நாம் எங்கே இருக்கிறோம், நம்ம ஸ்பிரிச்சுவலாக நம்மளுடைய நிலை என்ன, ஆவிக்குரிய விதத்திலே நம்முடைய நிலை எதுவாக இருக்கிறது. நாம் கிறிஸ்துவுக்குள்ளே உன்னதங்களிலே பிதாவுடைய வலது பார்சத்திலே அவரோடு கூட நாம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். அதுதான் நம்மளுடைய ஆவிக்குரிய நிலை. ஒரு விழுந்து போன மீட்கப்படாத மனிதன் எந்த நிலையில் இருக்கிறான்? அவன் பாவத்துக்கும் பிசாசுக்கும் அடிமைப்பட்டவனாக ஒரு பாண்டேஜில், ஒரு கட்டில் இருக்கிறான் பாருங்க. அப்படிப்பட்ட மனுஷனுடைய ஸ்பிரிச்சுவல் ரேங்கை தூக்கி அங்கே வைக்கிறது, கிறிஸ்துக்குள்ள உன்னதங்களிலே வைப்பது இந்த மீட்பு. அதை தான் இங்கே சொல்றார். அப்போ இந்த ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லும்போது உன்னதங்களிலே அப்படின்னு சொல்லும் போது அங்கே இருக்கிறதெல்லாம் இப்போ இந்த வாழ்க்கையிலே எனக்கு ஆப்ளிகபிள். நான் பரலோகத்துக்கு போனதுக்கு அப்புறமா எனக்கு கிடைக்கிறது கிடையாது. அது அந்த ஸ்டேட்டில் இருக்குது, அந்த ரியாலிட்டி, அந்த அன்சீன் ரியாலிட்டி அங்கே இருக்குது. ஆனால் அதனுடைய பலன்கள், அதனுடைய பவர், அதனுடைய கான்சிக்வன்ஸ்லாம் நான் இங்கே இப்பொழுது இந்த வாழ்க்கையிலே நான் அனுபவிக்க வேண்டியதாக தான் இருக்குது. அப்படிப்பட்ட காரியங்களே அந்த இடத்துல வைத்திருக்கிறார். அதுதான் உன்னதங்கள். ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் வார்த்தை வந்து அருமையான வார்த்தை பாருங்க. இந்த ஸ்ட்ராங்ஸ் கன்கார்டன்ஸில் கிரேக்க மொழியில் இந்த ஸ்ட்ராங்ஸ் கன்கார்டன்ஸில் இப்படி இருக்குது இதோடைய அர்த்தம். டு காஸ் டு ப்ராஸ்பர், டு மேக் ஹாப்பி, டு பெஸ்டோ பிளெஸ்ஸிங்ஸ். செழிக்க பண்ணுவது, சந்தோஷமடைய வைப்பது, ஆசீர்வாதங்களை மேல் வைப்பது. கிரீக்கில் இப்படி இருக்கு இல்லைங்களா. ஹீப்ரூவில் இதே வார்த்தையை ஹீப்ரூவில் நம்ம பார்த்தோன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு நம்ம சங்கீதம் 1 வாசிக்கிறோம் இல்லைங்களா, இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்திலே தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், இங்கிலீஷில் பிளெஸட் அப்படின்னு வருது இல்லைங்களா. அந்த வார்த்தையோட அர்த்தத்தை நம்ம ஹீப்ரூவில் பார்த்தோன்னா இப்படி ஸ்ட்ராங்ஸ் கன்கார்டன்ஸில் இப்படி இருக்குது. திஸ் வேர்ட் கன்னோட்ஸ் த ஸ்டேட் ஆஃப் ப்ராஸ்பெரிட்டி ஆர் ஹாப்பினஸ். அது ஒரு செழிப்பின் நிலையும் சந்தோஷத்தின் மகிழ்ச்சியின் நிலையும் இந்த வார்த்தை குறிப்பதாக இருக்கிறது. இந்த நிலை எப்படி வருது அப்படின்னா, that comes when a superior bestows his favor on one. நம்மை காட்டிலும் உயர்ந்தவர் அவருடைய தயவை நம்ம மீது வைப்பதினால் ஏற்படுகிற இந்த செழிப்பின் நிலை, இந்த சந்தோஷத்தின் நிலை, இதுதான் ஆசீர்வாதம். ஆசீர்வாதம்னா என்ன? நமக்கு மேலாக இருப்பவர் இந்த இடத்திலே கர்த்தர். நமக்கு மேலாக இருக்கிற அந்த கர்த்தர் அவருடைய தயவை நம்ம மீது அவர் வைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற செழிப்பின் நிலையும் மகிழ்ச்சியின் நிலையும். அப்போ செழிப்புனா பாருங்க, இந்த டு ப்ராஸ்பர் அப்படின்னா வேர் எவ்ரிதிங் கோஸ் வெல், இட் ஒர்க்ஸ், எல்லாமே நல்லா போகுது, எல்லாமே சரியா நடக்குது. A blessed man cannot be defeated. ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதன் தோல்வி அடைவது கிடையாது. ஏன்னா அவனுக்கு தேவனுடைய பாதுகாப்பும் தேவனுடைய பராமரிப்பும் அவனுக்கு உண்டாகி இருக்கிறது. நம்ம வேதத்தை வாசிக்கும் போது பாருங்க, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதர்களுக்கு எதிராக யார் என்ன செய்தாலும் அது ஒரு தற்காலிகமான ஒரு பிரச்சனையாக தான் அவங்களுக்கு இருக்கும். ஆனால் முடிவிலே அவர்கள் அது எல்லாவற்றையும் வென்று எல்லாவற்றுக்கும் மேலாக எழும்பி வருவார்கள். ஆபிரகாமை பார்த்தோன்னா, ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதிக்கிறார்.
அவர் மனைவியும் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஆனால் தேவன் வந்து அவருக்காக அங்கே சண்டை போடுறார். எல்லா சூழ்நிலையிலும் ஏனால் ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டவராக இருக்கிறார். ஈசாக்கு வாழ்க்கையிலும் அப்படி தான். யாக்கோபு வாழ்க்கையில் பார்த்தாலும் யாக்கோபோட மாமனார் எவ்வளோதான் முயற்சி பண்ணி யாக்கோபை வந்து ஒன்றும் இல்லாமல் தான் ஆக்கிடணும்னு இப்படி வஞ்சகம் பண்ணி அப்படி வஞ்சனம் பண்ணி என்ன பண்ணாலும் கடைசியில் தேவனுடைய ஆசீர்வாதம் யாக்கோபை மிக பெரியவனாக்கி செல்வந்தனாகி அவனை மறுபடியும் மீட்டெடுத்து திருப்பி அவனுக்கு ஜெயத்தை கொடுத்து திருப்பி வந்துட்டார். யோசேப்பை எடுத்தாலும் யோசேப்பு தூக்கி குழியில் போட்டாலும் சரி, சிறையில் போட்டாலும் சரி, எங்கே பொய் சொன்னாலும் அவருக்கு பொய் குற்றம் போட்டாலும் சரி, என்ன பண்ணாலும் கடைசியில் யோசேப்பு மேன்மை அடைகிறார். அப்போ இந்த ஆசீர்வாதம் என்பது the spoken divine favor of God is the power, is a spiritual power. இந்த ஆசீர்வாதம் என்பது ஒரு ஆவிக்குரிய ஒரு வல்லமையாக இருக்குது பாருங்க. அது ஒரு பவர். அந்த பவரை வந்து மேற்கொள்ள எதுவாலையும் முடியாது. இட்ஸ் a very great power. உன்னை ஆசீர்வதிப்பவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பாங்க, உன்னை சபிக்கிறவங்க சபிக்கப்பட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த பிளெஸ்ஸிங்கோட பவர், அந்த ஆசீர்வாதத்தினுடைய வல்லமை, அந்த ஆசீர்வாதத்தினுடைய வல்லமை எல்லாவற்றையும் எதிராக வர எல்லாவற்றையும் மேற்கொண்டு எல்லாவற்றையும் மீறி எல்லாவற்றையும் முழுங்கி மேலே எழும்ப வல்ல ஒரு வல்லமை. அந்த வல்லமையை தான் இங்கே சொல்கிறார். ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதம். அப்போ இதை ஆவிக்குரிய ஆசீர்வாதம் அப்படிங்கிறார். ஸ்பிரிச்சுவல் பிளெஸ்ஸிங், வித் எவ்ரி ஸ்பிரிச்சுவல் பிளெஸ்ஸிங். ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களாம். அப்போ இது ஏன் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதம் அப்படின்னா கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம், உன்னதங்களில்னு பார்த்தோம். அப்போ இது ஏன் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் சொல்கிறாருன்னா, மனுஷனுடைய பிரச்சனை வேறு ஆவிக்குரியது. இந்த பாவம் உள்ளே வந்ததுனாலே எல்லா தீமையும் தரித்திரமும் நோயும் பற்றாக்குறையும் அடிமைத்தனமும் விரோதமும் பிரிவினைகளும் மரணமும் தேவனுக்கு கீழ்ப்படியாமும் எல்லாமே வந்து எதனுடைய விளைவாக வந்தது? இந்த பாவத்தின் விளைவாக வந்தது. இந்த பாவம் உலகத்துக்குள்ளே நுழைந்ததின் விளைவாக வந்தது. அப்போ மனுஷனுடைய ரூட் வேறு, பேசிக்காக அவனுடைய வேறான பிரச்சனை, அவனுடைய பிரச்சனையின் வேறு எங்கே இருக்குதுன்னா அது வந்து ஆவிக்குரிய பிரச்சனையாக இருக்கிறது. மனுஷன் தேவனிடத்திலிருந்து பிரிக்கப்பட்டதுனாலே, தான் யாருன்னே அவனுக்கு தெரியாதனாலே, நாம் பார்க்குற எல்லா தீமைகளும் எல்லா பிரச்சனைகளும் இந்த உலகத்திலே நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு வர எல்லா சோதனைகளும் ஒவ்வொரு டைம் வாழ்க்கையை ஏண்டா வாழ்கிறோன்னு ஒரு வெறுப்புக்கு மனுஷனை தள்ளுற நிலைமைக்கு பாருங்கள். இந்த பிரச்சனைகளும் இந்த உபத்திரவங்களும் இந்த உலகத்தில் இருக்குது, காரியங்கள் அப்படி இருக்குது. ஏனால் இந்த பாவத்தின் நிமித்தம் மனுஷனும் இந்த பூமியும் சபிக்கப்பட்டதாக இருக்குது. நம்ம 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் இல்லைங்களா? இப்போ தேவன் மனுஷனையும் உண்டாக்கி 2 பேருக்காக அவ்வளோ பெரிய தோட்டத்தை கொடுக்குறாரு, அத்தனை வளங்களை கொடுக்குறாரு, அத்தனை நதிகளை கொடுக்குறாரு. 2 பேருக்காக ஏராளமாக தாராளமாக கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். பலுகி பெருகுங்கள், பூமியை நிரப்புங்கள், ஆண்டு கொள்ளுங்கள் அப்படிங்கிறாரு. ஆனால் இந்த பாவம் உள்ளே வந்தோடனே எல்லாம் கதையும் வேறு மாதிரி ஆகிப்போச்சு. அப்போ சொல்கிறாரு, நீ வந்து உன் வியர்வையால் நீ புசிப்பாய், ஸ்வெட் ஆஃப் த ப்ரௌ. அப்போ இந்த தரித்திரமும் இந்த நோயும் இந்த பிரச்சனையும் எதன் விளைவாக வந்தது? இந்த ஆவிக்குரிய பிரச்சனையின் விளைவாக வந்தது. அப்போ இந்த ஆவிக்குரிய பிரச்சனை விளைவாக வந்ததுனால தேவன் இந்த பிரச்சனையை ஆவிக்குரிய விதத்திலே அவர் இதற்கு தீர்வை ஏற்படுத்தினார். அதான் நம்ம வாசிக்கிறோம் கலாத்தியர் 3:13, மரத்தில் தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி கிறிஸ்து நமக்காக அவர் சாபமாகி ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்மேல் வரும்படி அவர் அப்படி ஒரு மரணத்தை அவர் மரித்தார். அப்போ ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள்னு சொல்லும்போது அது வேணும் ஆவிக்குரிய காரியங்கள். எனக்கு வந்து ஆவிக்குரிய அபிஷேகம் வருதோ இல்லை ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங்ஸை நம்ம சில காரியங்களை சொல்லுவோம் இல்லைங்களா? இந்த ரட்சிப்போ, நான் செத்தா பரலோகம் போவேன், அது மட்டும் இல்லாமல் அதையும் தாண்டி இந்த ஆவிக்குரிய பிரச்சனைகளின் விளைவாக என்னெல்லாம் வந்து இந்த 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 மெட்டீரியல் வேர்ல்டு, இந்த ஃபிசிக்கல் வேர்ல்ட்லையும் என்னென்னலாம் பிரச்சனைகள் வருதோ அதற்கெல்லாம் தீர்வாக அமைகிறது. 2 கொரிந்தியர் 8:9 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. இந்த அதிகாரத்தோட கான்டெக்ஸ்ட் வந்து கொடுப்பதை குறித்து பேசுகிறார். பவுல் வந்து கொடுப்பதை குறித்துனா
ஊழியத்துக்கு கொடுப்பது, மற்ற காரியங்களுக்கு கொடுப்பது, கிவிங், ஃபினான்ஸை பற்றி பேசுகிறார். அப்போ தான் சொல்கிறார், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை தெரியும்ல உங்களுக்கு, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் நாம் அவருடைய தரித்திரத்தினாலே நாம் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படி அவர் தரித்திரரானாரே. கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து அவர் பாருங்க, அன்னைக்கு ஒரு ஸ்காலர் சொல்லிட்டு இருந்தார், இயேசுவை அவங்க சிலுவையில் அறிந்த பொழுது அவர் ஒட்டு துணி கூட இல்லாமலே அவர் நேக்கடாக இருந்தாராம் பாருங்க. அவரை ஒட்டு துணி கூட இல்லாமல் அவர் அப்படி தான் சிலுவையில் அரைஞ்சாங்க. நாம் படமோ இல்லை சீரியல்லாம் அதெல்லாம் எடுக்கும்போது மரியாதையின் நிமித்தம் நம்ம அவருக்கு துணியை கட்டி நம்ம அப்படி எடுக்கிறோம். அவர் கல்வாரி சிலுவையிலே அவர் அப்படி சாபமானார், பாவமானார், தரித்திரரானார், எல்லா நோய்களையும் அவர் ஏற்றுக்கொண்டார். பேதுரு சொல்கிறாருங்களா, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தம் சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். 2 கொரிந்தியர் 8:9 ஃபினான்ஷியல் பிளெஸிங்கை பற்றி சொல்லியிருக்கு, மெட்டீரியல் பிளெஸிங் பற்றி சொல்லியிருக்கு. 1 பேதுரு 2:24 நம்முடைய சுகத்தை குறித்து, நம்முடைய இந்த சரீர பிரகாரமான சுகத்தை குறித்து சொல்லியிருக்குது. அப்போ இந்த அட்டோன்மெண்ட் பாருங்க, தேவன் ஏற்படுத்திய இந்த பரிகாரம், கிறிஸ்துவை, இயேசு கிறிஸ்துவை நம்முடைய பாவங்களுக்கு அவர் பரிகாரியாக ஏற்படுத்தி அவர் மூலமாக அந்த பரிகாரத்தை செய்து அட்டோன் பண்ணி நம்முடைய நம்முடைய பாவங்களை அவர் நிவிர்த்தி செய்ததினாலே இந்த பாவத்தின் விளைவாக இந்த உலகத்திலே நுழைந்த தரித்திரம், வியாதி, பிரச்சனை எல்லாவற்றிற்கும் ஒரு தீர்வை அவர் அங்கே ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அப்போ ஆவிக்குரிய ஆசீர்வாதம் சொல்லும் போது அது நம்முடைய ஃபினான்சஸையும் இன்க்ளூட் பண்ணுது, நம்மளுடைய பொருளாதார தேவை, நம்மளுடைய செழிப்பு, நம்மளுடைய சரீரத்தின் சுகம். சரீரத்தில் சுகம் இல்லாமல் கர்த்தர் நம்மளுக்கு வைத்திருக்கிற காரியத்தை நம்ம எப்படி செய்து முடிப்போம்? நம்மளுடைய அழைப்பு நிறைவேற, கர்த்தருடைய வேலை செய்யறதுக்கு நமக்கு இதெல்லாம் தேவையாக, இங்கே தான் இதெல்லாம் நமக்கு தேவை, பரலோகத்தில் இதெல்லாம் நம்மளுக்கு தேவை இல்லை. அங்கே எடுத்துகிட்டு போய் காசு பணத்தையும் இதையும் எடுத்துகிட்டு போய் புது சரீரம் கொடுக்க போகிறாரு நமக்கு. இங்கே இந்த உலகத்திலே தேவனுடைய சித்தத்தை, தேவ திட்டத்தை நான் முழுமையாக நிறைவேற்றதா இதெல்லாம் நம்மளுக்கு தேவையாக இருக்கிறது. அப்போ ஆவிக்குரிய ஆசீர்வாதம் சொல்லும் போது அதில் எல்லா தேவைகளும் 2 பேதுரு 1:3 தம்முடைய மகிமையினாலும் காரணத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளி அப்படின்றார். அவருடைய திவ்ய வல்லமை, அவருடைய டிவைன் பவர், கர்த்தருடைய டிவைன் பவர் ஆவிக்குரியது இல்லைங்களா? ஆனால் அந்த ஆவிக்குரிய அந்த வல்லமை நமக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்கான்? ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும், லைஃப் அண்ட் பர்டைனிங் டு லைஃப் அண்ட் காட்லினஸ், இந்த வாழ்க்கையை நம்ம வாழ்கிறதுக்கு என்னென்னலாம் ரெக்வசிட்ஸ் இருக்கோ, என்னென்னலாம் தேவைகள் இருக்கோ, என்னென்னலாம் நீட்ஸ் இருக்கோ, அதுவும் தேவபக்திக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் நான் தேவபக்தியாக வாழ்கிறதுக்கு என்னென்னலாம் தேவைமோ எல்லாத்துக்கும் சேர்த்து தான் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு எல்லா காரியங்களையும் நமக்கு கொடுத்திருக்கிறது. அப்போ பாருங்க, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவன் கிறிஸ்துக்குள்ளே நமக்கு உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அடுத்து நான் கொஞ்சம் லேசா ஆரம்பித்து வைக்கிறேன். கிறிஸ்துவுக்குள், இன் கிரைஸ்ட் ஜீசஸ். இந்த முதல் 14 வசனங்கள் இருக்குதுங்களா எபேசியர்ல, இந்த முதல் 14 வசனங்களில் கிறிஸ்து இயேசுக்குள், பிரியமானவருக்குள், கிறிஸ்துவுக்குள், இயேசு கிறிஸ்துவின் மூலம், இல்லைனா இவருக்குள்ளே அப்படின்னு ப்ரோனவுன்ஸ்லாம் யூஸ் பண்ணி இப்படி இந்த 14 வசனங்கள்லே அட்லீஸ்ட் ஒரு 15 தடவையாவது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது, இயேசு கிறிஸ்துவை மென்ஷன் பண்ணியிருக்கு. கிறிஸ்து இல்லை இயேசு கிறிஸ்துவுக்குள்ள, அவராலே, கிறிஸ்துவுக்குள் அப்படின்னு 14 வசனங்கள்லே அட்லீஸ்ட் 15 முறையாவது அப்படி வருது பாருங்க இந்த 14 வசனங்கள்ல. அப்போ இந்த கிறிஸ்து இயேசுக்குள் அப்படின்னு சொல்லும்போது நாம் ஒன்று புரிந்து கொள்ளணும். கிறிஸ்து இயேசுக்குள் அப்படின்னு சொல்லும்போது நாம் இங்கே எதை குறித்து கொண்டிருக்கோம்னா, மறுபடியும் நினைவு விட்டுறேன்,
இந்த மீட்பின் உடன்படிக்கை, இந்த மீட்பினாலே, இந்த ரட்சிப்பினாலே உண்டாயிருக்கிற இந்த ஆசீர்வாதங்களை குறித்து நாம பேசிட்டு இருக்கோம். அப்ப இந்த உலகத்துல நம்ம வாசிக்கிறோம் இல்லைங்களா, சூரியன் வந்து நீதிமான் மேலேயும் உதிக்குது, துன்மார்க்கம் மேலேயும் உதிக்குது. இந்த உலகத்துல இந்த பிரமாணங்களை கரெக்டா, இந்த லாஸ் எல்லாம், பிரின்சிபிள்ஸ் எல்லாம் கரெக்டாக ஆப்ரேட் பண்ணி யாரெல்லாம் எதெல்லாம் செய்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் காரியங்கள்லாம் வாய்க்குது, சம்பாதிக்கிறாங்க, உடம்ப பார்த்துக்கிறாங்க, சில பேர் நல்ல சுகமாக இருக்கிறாங்க. அப்போது இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கும்போது நிறைய பேருக்கு நன்மைகள் நடக்குது. நிறைய பேர் இயேசு கிறிஸ்துவை அறியாதவங்க கூட வாழ்க்கையிலே முன்னுக்கு வராங்க, வாழ்க்கையிலே மேலே வருகிறார்கள். நல்லா சம்பாரித்து நாங்கள் இப்படிலாம் கஷ்டப்பட்டோம், ஆனால் இப்போ நாங்கள் நல்லா இருக்கோம் அப்படின்னு இந்த மாதிரி நம்ம எல்லா வகையான ஆட்களையும் நாம் இந்த உலகத்திலே பார்க்கலாம். ஏன்னா தேவன் உலகத்தை அப்படி உண்டாக்கி இருக்கிறாரு. சில பிரமாணங்களையும் விதிமுறைகளையும் அவர் ஆப்ரேஷனில் வச்சிருக்கிறாரு. அது கூட யார் ஒத்துழைத்து காரியங்களை செய்வாங்களோ அது அவங்களுக்கு அது வாய்க்கும். ஆனால் நாம் இங்கே பேசுகிற இந்த ஆசீர்வாதம் கிறிஸ்துவுக்குள் மட்டுமே இருக்கிற ஆசீர்வாதம், கிறிஸ்துவின் மூலமாய் மட்டுமே கிடைக்கிற ஆசீர்வாதம். கிறிஸ்துவுக்கு வெளியே இது எங்கேயுமே கிடைக்கவே கிடையாது, எப்பவுமே கிடைக்கவே கிடைக்காது. அப்போ இது எப்படி வருகிறது? இந்த உன்னதங்களில் இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், இந்த மீட்பினாலே கிடைக்கிற இந்த ஆசீர்வாதங்கள் எப்படி நம்மளுக்கு வருகிறது? கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு வருகிறது. அப்போ கிறிஸ்துவுக்குள் அப்படின்னு சொல்லும் போது இதில் 3 முக்கியமான காரியங்களை நாம் விளங்கி கொள்ளும் போது, ஏன் இந்த கிறிஸ்துவுக்குள், எப்படி இந்த கிறிஸ்துவுக்குள் அப்படிங்கிறது நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா புரிந்து கொள்ளலாம். முதலாவதாக அப்போஸ்தலர் 4:12, அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளிடப்படவும் இல்லை என்றான். அப்போ இந்த ரட்சிப்புக்கு இருக்கிற ஒரே வழி, இருக்கிற ஒரே நாமம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமமாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் மூலம் மட்டுமே நமக்கு இந்த உடன்படிக்கையில இந்த காரியங்களெல்லாம் நமக்கு உரியதாக இருக்க முடியும். இயேசு கிறிஸ்துவுக்கு வெளியிலே ரட்சிப்பு கிடையாது, மீட்பு கிடையாது, எதுவுமே கிடையாது. ஏன்னா பிதா அவர் தான் இதை இனிஷியேட் பண்ணார், அவர் அப்படிதான் அதை டிசைன் பண்ணி வைத்திருக்கிறார். அப்போ ஏன் இயேசு கிறிஸ்துக்குள்ளாக மட்டுமே, ஏன் அவருக்குள்ள மட்டுமே இது நடக்குது? ஏன் அவருக்கு வெளியில அது நடக்காது? ஏன் அவர் இல்லாம அது நம்மளுக்கு அது கிடைக்காது? அப்படிங்கிறதுக்கு நாம் இன்னும் 2 காரியங்களை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். அதை நாம் அடுத்த வாரம் தொடருவோம். ஆனால் இப்பொழுது இந்த கிறிஸ்துவுக்குள் அப்படின்னு சொல்லி நம்ம புதிய ஏற்பாட்டிலே எல்லா நிருபங்களையும் நாம் வாசிக்கும் போது இன் கிரைஸ்ட், இன் ஹிம், இன் ஹூம், கிறிஸ்துவுக்குள், அவருக்குள் அப்படின்னு நம்ம வாசிக்கும் போது அது எல்லாமே விசுவாசிகளாகிய நமக்கு இந்த மீட்பினாலே உண்டாயிருக்கிற காரியங்களை குறித்து சொல்லுகிறது. இந்த வானத்திலும் பூமியிலும் எங்குமே ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்து என்னும் நாமத்தை தவிர வேறே நாமம் கொடுக்கப்படவே இல்லை. அவருக்குள்ளே எல்லா ஐஸ்வர்யங்களும் எல்லா ஆசீர்வாதங்களும் நம்முடையவைகளாய் இருக்கின்றன. ஆமென். நாம் எழுதி நிர்ஜயிப்போம். ஆண்டவரே நன்றி, பிதாவே நன்றி. ஆண்டவரே, எங்களுக்காக நீர் உம்முடைய ஒரே பேரான குமாரனை எங்களுக்காக நீர் தந்தருளி நீரே. இந்த உலக தோற்றத்துக்கு முன்பதாக கிறிஸ்துவுக்குள் எங்களை நீர் தெரிந்தெடுத்து இந்த ஐஸ்வர்யங்களே அப்பா, அப்போஸ்தலர் பவுலை துதிக்க செய்த இந்த வெளிப்பாடு, அப்போஸ்தலர் பவுலை துதிக்க செய்த இந்த ரிச்சஸ், இந்த ஐஸ்வர்யம், கிறிஸ்துவுக்குள்ளாக எங்களுக்கு இருக்கிற இந்த ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே, இவற்றெல்லாம் அப்பா நாங்கள் இப்போ இங்கே நாங்கள் அனுபவிக்க கர்த்தரே நீர் சித்தமுள்ளவராய் இருக்கிறீரே. என்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு நேரத்திலையும் அப்பா, இந்த மீட்பினாலே எங்களுக்கு உண்டாயிருக்கிற இந்த ஆசீர்வாதம், இந்த ஆசீர்வாதம் என்கிற இந்த வல்லமை ஆண்டவரே, உம்மிடத்திலிருந்து எங்களுக்கு வருகிற இந்த வல்லமை, கிறிஸ்துவின் மூலமா எங்களுக்கு வருகிற இந்த ஆசீர்வாதம் என்கிற இந்த ஒரு பவர், இந்த ஆசீர்வாதம் என்கிற இந்த ஒரு வல்லமை, ஆசீர்வாதம் என்கிற உம்முடைய தயவு ஆண்டவரே, உம்முடைய இந்த பரிசுத்தவான்களை அப்பா எல்லாவற்றிலும் வெற்றி சிறக்க பண்ண அந்த வல்லமை ஆண்டவரே, கிறிஸ்துவுக்குள்ளாக எங்களுடையதாக இருக்கிறீரே. அந்த ஆசீர்வாதத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே தகப்பனே. அந்த ஆசீர்வாதம் அப்பா உம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலே பலிக்கும்படி
ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. அவர்கள் செய்கிற எல்லா காரியங்களிலும், அவர்கள் எதிர்கொள்கிற எல்லா காரியங்களிலும், அவருடைய குடும்பத்திலையும், அவர்கள் கையிட்டு செய்கிற காரியங்களிலும், அவருடைய ஊழியங்களிலும் ஆண்டவரே இந்த திவ்ய வல்லமையானது அப்பா கிரியை செய்யட்டும். இந்த வல்லமை கிரியை செய்வதை அப்பா அவர்கள் காணட்டும் ஆண்டவரே. அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதை ஆண்டவரே அவர்கள் உணர்ந்து புரிந்து அந்த ஆசீர்வாதத்திலே அவர்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. நன்றி நன்றி நன்றி. உமக்கே எல்லா மகிமையும் துதியும் கனமும் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென்.